முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லியில் நடக்கிற சிஜேபியோட மாணவர்கள் புரொட்டஸ்டுக்கு ஆதரவா இப்போ தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டெல்லி நாடாளுமன்றம் கிட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பில் மாணவர்கள் எல்லாருமே நீட் தேர்வுக்கு அகைன்ஸ்டா அங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. அங்கே பல்வேறு விதமான தாக்குதல்கள் போலீசார் மூலயமா அங்கே நடத்தப்பட்டு இருக்குது. இது குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிப்பாரு அல்லது ஆதரவு தெரிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த இந்த சமயத்தில் தன்னுடைய ஆதரவை இந்த போராட்டத்துக்கு தெரிவிச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அவங்களுக்கு ஆதரவா களத்தில் இறங்கின மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட பல தலைவர்களை போலீஸ் கைது பண்ணியிருக்கிறாங்க. இது ஜனநாயகத்துக்கே எதிரானது. மத்திய அரசோட இந்த நடவடிக்கை ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. நேத்து நடந்த இந்த மோசமான சம்பவத்தை கண்டிச்சு எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நாடாளுமன்ற வளாகத்துல போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டத்துக்கு தமிழக வெற்றி கழகம் தன்னோட முழு ஆதரவையும் தெரிவிச்சுக்குது. நீட் தேர்வு மாதிரியான விஷயங்கள் ஒழியணும்னா முதல்ல கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அது ஒண்ணுதான் இதுக்கு நிரந்தர தீர்வா இருக்க முடியும். ஒருவேளை அதுல ஏதாச்சும் சட்ட பிரச்சனைகள் இருந்தா அதை சரி பண்ற வரைக்கும் இடைக்கால தீர்வா சிறப்பு பொதுப்பட்டியல் ஸ்பெஷல் கான்கரண்ட் லிஸ்ட் உருவாக்கி மாநில அரசுகளுக்கு அதிகாரம் தரணும். அது மூலமா கல்வி, மருத்துவ கல்வி இதிலெல்லாம் மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்க வழி செய்யணும். இதுதான் நிரந்தர தீர்வு மற்றும் இடைக்கால தீர்வை பத்தின எங்களோட பார்வை. இதை நாங்க கட்சி ஆரம்பிச்ச புதுசுல கழகத்தோட கல்வி விருது வழங்கும் விழாவிலேயே தெளிவா சொல்லியிருக்கோம். மத்திய அரசு நம்ம மக்களோட உணர்வுகளையும் மாணவர்களோட உணர்வுகளையும் கண்டிப்பா மதிச்சுதான் ஆகணும். அதோட வெளிப்பாடா நீட் தேர்வை முதல்ல ஒட்டுமொத்தமா தூக்கணும். இந்த பிரச்சனைக்கு இது ஒண்ணுதான் ஒரே தீர்வுங்கிறத நாங்க மறுபடியும் வலியுறுத்துறோம் அப்படின்னு நீட் தேர்வுக்கு ரொம்பவே காட்டமா தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீட் தேர்வுக்கு அகைன்ஸ்டா அவருடைய கருத்தை கூறியிருந்தாலுமே இதுல எங்கேயுமே பிஜேபி அப்படின்ற கட்சியை அவர் மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.